பர்சன்டேஜ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரிஷி என்பவர் 1 டசன் பேனாவை 180 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கி ஒவ்வொரு பேனாவையும் 21 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அவருக்கு லாப சதவீதம் என்ன கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ண இருக்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில இப்போ வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி குரூப் டி, அதே மாதிரி ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ரிஷி என்பவர் 1 டசன் பேனா வாங்குறாரு, 180 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கி ஒவ்வொரு பேனாவையும் 21 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா லாப சதவீதம் என்ன கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 1 டசன் சொல்லியிருக்காங்க. 1 டசன் ஈக்குவல் டு 12. சரிங்களா. ஸோ அப்போ 12 பேனா 180 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 12 பேனா 180 ரூபானா ஒரு பேனா 180 வகுத்தல் 12 கேன்சல் பண்ணாம என்ன வரும், 15 ரூபா. ஸோ ஒரு பேனாவோட விலை 15 ரூபா. எவ்வளவு விற்கிறாரு, 21 ரூபாய்க்கு விற்கிறாரு. 15 ரூபாய்க்கு வாங்கி 21 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ டிஃபரன்ஸ் பாருங்க 6 ரூபா. 6 ரூபா லாபம் கிடைக்குது அவருக்கு. ஒவ்வொரு பேனா வைக்கும் போது 6 ரூபா லாபம் கிடைக்குது. அவங்க மொத்தமா லாப சதவீதம் தான் கேட்கறாங்க. அப்போ 6 வகுத்தல் எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை தான் கீழே டினாமினேட்டர் போடணும். 15 இன்ட்டு சதவீதத்துக்கு 100. ஸோ 6 3 நாள் கன்சல்ட் பண்ணா 2, 15 3 நாள் கன்சல்ட் பண்ணா 5. நெக்ஸ்ட் 100 5 கன்சல்ட் பண்ணா 20. 20 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 40%. அவருக்கு மொத்தமா 40% லாபம் கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டுறாங்க. ஒருவர் 1 டசன் முட்டை வாங்குறாரு, 120 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கி ஒவ்வொரு முட்டையும் 15 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா லாப சதவீதம் கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.